கஞ்சா குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருந்த 2 காவலர்களை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து விழுப்புரம் மாவட்ட எஸ்பி சரவணன் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் மேடம். விழுப்புரம் சரக டிஐஜி திஷா மிட்டல் உத்தரவின் பேரில் விழுப்புரம் சரகத்திற்குட்பட்ட கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கஞ்சா வியாபாரிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக 3 மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் இதற்கென தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளின் செல்போன் எண் கொண்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை ஈடுபட்ட நபர்கள் குறித்த செல்போன்களை ஆய்வு செய்த போது தொடர்ச்சியாக அவருடன் காவல் நிலையத்தில் இருந்த தேவநாதன் தீனதயாளன் ஆகிய இருவரும் தொடர்பில் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் அழைத்து விசாரணை செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் இருவரையும் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து அதிரடியாக உத்தரவு பிறப்பித்தார். தொடர்ச்சியாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் உள்ள காவலர்கள் இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியில் உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.